ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் சீக் கபாப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நம்ம ஓவனில் பண்ண போகிறது இல்லைங்க, தவாவில் தான் பண்ண போகிறோம். இதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுனால 6 பல், சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நம்ம பச்சை மிளகாவும் சேர்ப்போம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமான பொடினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதோட 1 டீஸ்பூன் போல் நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவரிங்காக தான் சேர்த்துக்கிறோம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி புதினா, நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று மசாலாலாம் சேரும். இதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு நார்மல் சிக்கனை விட, நமக்கு அந்த எலும்போடு இருக்க சிக்கனை விட போன்லெஸ்ஸில் கொஞ்சம் வந்து அந்த கொழுப்பெல்லாம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அதனால் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். லைட்டாக வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கபாப் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிக அளவாக செஞ்சுருந்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். 1 வாரம் கூட இது கெட்டு போகாது. நல்ல ஒரு ஆரஞ்சு சைஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை நான் கையால் நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உட்டன் ஸ்கிவரில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் எடுத்துக்கோங்க. நம்ம தவாவில் தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப நீளமாக நான் பண்ணலை. லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அதாவது ரோலாக இருக்கிறதோட கொஞ்சம் வந்து அந்த சப்பையாக அழுத்தி விட்டுக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கிறோம். இது மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் இதை செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது குளிர் போகிற வரைக்கும் வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தவாவில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நார்மலாக இந்த மாதிரி ஸ்கியூவரில் வச்சு பண்ணாமல் பேட்டிஸ் மாதிரி கூட நீங்கள் தவாவில் போட்டு கட்லெட் மாதிரி கூட செஞ்சு எடுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த கபாப் பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷாக தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம். நல்லா க்ரீன் சட்னி வச்சு நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக கிரேவி ஃப்ரையை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் குறைஞ்சி தீயில் வச்சு நம்ம வந்து கபாப்பை சுட்டு எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தவாக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்கீவடை வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீளமாக இருந்தால் கூட நமக்கு பரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள அந்த சிக்கன் வந்து அந்த தவாவில் படணும். பட்டால் தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல குறைஞ்ச தீயில் ஒவ்வொரு பக்கமும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணாமல் தான் நம்ம அரைச்சி டேரெக்டாக சேர்த்துருக்கோம். அதனால் குறைஞ்ச தீயில் தான் வேகணும். ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு வெந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனாக்கில் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி வச்சிடலாம். நான் சைட்லெலாம் குக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைட்லேயுமே லைட்டாக சுட்டு எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம திருப்பி போடையிலேயே சைட்லேயும் நல்லா வெந்திருக்கும். ஆனால் இப்படி நம்ம சைடில் குக் பண்ணையில் வந்து இன்னும் நல்ல உங்களுக்கு வெளியில் ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். இது நம்ம தவாலையே செய்கிறதால நார்மலாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 7-8 பீஸ் நீங்கள் செய்யலாம். ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.